ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? இன்னைக்கு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறது நியூ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து சாம்பியனாக இருக்கக்கூடிய ஒரு புது கண்ட்ரி. இதுக்கு பின்னாடி ஒரு 27 வருஷம் உழைப்பு இருக்குது, 27 வருஷம் தவிப்பு இருக்குது. எப்பயுமே நல்லா விளையாடுவாங்க, எப்பயுமே டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு டீம். ஆனால் ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு வந்துட்டால் ஃபைனல்ஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னோம்னா இவங்களால் இதுவரை எந்த கப்புமே ஜெயிக்க முடியல. இத்தனைக்கும் உலகத்தில் சிறந்த ஃபீல்டர், சிறந்த பவுலர், சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த ஆல்ரவுண்டர் இருந்த ஒரு டீம். இந்த டீம் வேறு எந்த டீமுமே கிடையாது. எப்பயுமே கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டாக, அதே சமயம் வந்து ஒரு சூப்பர் பவரோடு விளங்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கன் டீம். இதில் என்னென்னா ஒரு 2 தடவை வந்து பார்த்தோம்னா இவங்க கப்பு கிட்ட போயிட்டாங்க. ஒரு தடவை உலகத்தின் தலை சிறந்த ஆல்ரவுண்டர் லான்ஸ் க்ளூஸ்னர் ஆஸ்திரேலியாவோட ஃபைனல் 50 ஓவர் மேட்ச் கப்பில் வந்து பார்த்தோம்னா ஃபைனல். லான்ஸ் க்ளூஸ்னர் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒன்றுமே பண்ண முடியல. ஆலன் டொனால்டை வந்து அவங்க வந்து ரன் அவுட் பண்ணி அந்த மேட்சை அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ ரீசண்டாக 2020 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். சூரியகுமாரோட ஒரு சூப்பரான கேட்ச் பவுண்டரி லைனில். ஸோ அது வந்து இந்தியா பக்கம் வந்து கப்பை திருப்பியிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 தடவை வந்து பார்த்தோம். 2 தடவை கிடையாது, பல தடவை வந்து பார்த்தோம்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் வந்து அவங்களால கப்பை லிஃப்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக, அதாவது டெம்பா பவுமா அப்படிங்கிற ஒரு நல்ல லீடர்கிட்ட, நல்ல ஒரு கேப்டன் கையில் வந்து ஒரு கப்பை ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தோம்னா ஐசிசி ட்ராஃபியில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. தே வெல் டிசர்வ்டு. ஒரு நல்ல டிசர்வ்டான டீம், நல்ல பொட்டன்ஷியலான ஒரு டீம், கரெக்டான ஒரு பர்சன்ஸ்க்கு இந்த தடவை வந்து அந்த WTC கப்பு போயிருக்கு. வி கங்க்ராட்ஸ் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா. சூப்பர், ரியலி வி என்ஜாய் த மேட்ச்.